ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் வச்சு ஒரு பச்சடி செய்ய போகிறோம். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுக்கு வந்து ஒரு 4 பத்த தேங்காய் எடுத்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்திலாம் போன வேண்டாம். ஒரு பைனாப்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ பைனாப்பிளே வந்து 100 rupees ஒரு பைனாப்பிள். 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் இதில் சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நைஸாக இல்லை, தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ 2 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு போட்டுருங்க. கடுகு பொரியட்டும். நல்லா அந்த படப்படன்னு சவுண்டு வரட்டும். அதே மாதிரி 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நம்ம பைனாப்பிள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப பாயில் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும், அவ்வளோதான். ஒரு 5 minutes அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு சிட்டிக்கு உப்பு ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச அந்த இதை வந்து தேங்காய் இதோடய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம இது வந்து பாயிலெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் விடும். அந்த தண்ணி ட்ரை ஆகிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல நம்ம அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதில் இன்னும் கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை இறக்கி வச்சிட்ட பிறகு தயிர் கூட ஊற்றிட்டு அது தயிர் பச்சடி மாதிரி கூட சாப்பிட்லாம். அதுவும் சூப்பராக இருக்குது. இது வந்து கேரளா ஃபேமஸ். அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்து கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸோ நம்மளுடைய பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்து கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த பைனாப்பிளுடைய ஸ்வீட்டு, நம்ம போட்ட காரம் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.